இது எப்படியாச்சும் கம்பெனி கால்ஸ் இது எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுங்க. ஓகே, கண்டிப்பா. கம்பெனி கால்ஸ் வருதுங்களா, எஸ்எம்எஸ் வருதுங்களா சார்? கம்பெனில இருந்து போன் பண்றாங்கப்பா, எந்த நேரமும் போன் போட்டுக்கிட்டு அமிக்கு ஆண்டு கேட்டமாக உங்களை வோடாஃபோன்ல இருந்து வரவேற்கிறோம், நீங்க லெவல் 1ல இருக்கீங்க, 10 இருக்கீங்க இருக்கு. எந்த நேரமும் அந்த போனத்தை வருது. ஹலோ ஹலோ. ஓகே சார், கண்டிப்பா நான் கேன்சல் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? ஆமாம்மா, அதங்க அதை எப்படியாச்சும் இது பண்ணி விடுமா. ரொம்ப சங்கட்டமா இருக்கு எனக்கு. போனை உடைக்க போயிட்டேன் ஒரு நாவலா. ஓகே ஓகே சார், கண்டிப்பா நான் கேன்சல் பண்ணி கொடுத்துறேன். 7 ஒர்க்கிங் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். ஏற்கனவே ஒரு ஆள் பேசினாரு, நான் கஸ்டமர் கேருக்கு போன் போட்டு இந்த மாதிரி லட்சியா இருக்கப்பா, அதை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் சொல்லியிருந்தேன். ஓகே, 24 மணி நேரத்துல உனக்கு நிப்பாட்டி போறேன்னாப்பாண்டாரு. அந்த ஆளு அவரு விட்டுட்டாப்புல. உங்களுக்கு சாப்பாடு டயத்துக்கு போன் பண்ணேன் நானு. ஓகே சார், செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு டிஸ்பிளேல வர எஸ்எம்எஸ்லாம் ஃபுல்லா கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா இது பாத்தீங்க அப்படின்னா 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? ஆமாமா, இதை நீங்களாச்சும் காலி பண்ணி கொடுங்க. உங்க பேரு என்ன பேரு? விஜயலட்சுமி. ஆமா, நான் உங்களுக்கு திரும்ப போன் பண்றேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் என்ன டேட்ல கிளியர் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதே மெயின். ஒரு நிமிஷம். இது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21 தான் கிளியர் ஆகும். சரிங்களா? 7 வேலை நாட்கள்ல தான் கண்டிப்பா கிளியர் ஆகும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் கம்பெனி கால் எஸ்எம்எஸ் எதுவுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. சரிங்களா? தூங்குற டயத்தை போன பண்றாங்க. ஓகே சார், ஓகே, கண்டிப்பா நாங்க கேன்சல் பண்ணி கொடுத்துறோம். திரும்ப பார்க்காம 7 நாட்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க சரி. இந்த இப்போ அடிச்சிச்சு மேடம். இந்த நீங்க கூட கேக்குறீங்களா? இந்த கேளுங்க சார். இப்ப நான் என்ன நகலை பண்றாங்க உங்களுக்கு. இந்த லெவல் 1ல இருக்கான்ற மாதிரி ஒரு பொம்பளை இந்த பேசிக்கல்ல உங்ககிட்ட சொல்லி வாய மூடமுன்னு போன் அடிச்சா பாரு. எனக்கு இந்த போன் அட்டன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க கண்ணார பாத்தீங்கல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு தடவை கேக்குறதுக்கு எப்படி கேக்குறீங்களா? ஓகே சார், ஓகே. சாரி, நீங்க சொல்றது உங்களுக்கு ஒரு தடவை கேட்டதுக்கு எப்படி டென்ஷன் ஆகுறீங்களே. எனக்கு 24 ஹவர்ஸ் இந்த போன நைட்டு ஒரு நாளாம் 12 மணி போன லெவல் 1ல இருக்குன்றா. எங்கம்மா நான் எந்த ஒண்ணுக்குமே வரலன்ற லெவல் 1ல இருக்குன்றா அவ பாட்டுக்கு. இதை நிப்பாட்டி போடுமா நீங்க. உனக்கு ஒரு பின்னியமா இருக்கு. ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 வேலை நாட்கள் மட்டும் பொறுத்துக்கோங்க. கண்டிப்பா 7 நாள்ல வேணாமுக்காய். புரியல சார். இல்லக்கா 7 நாள் வேணாமுக்கா, கொஞ்சம் வேமா நிப்பாட்டுக்க. இப்போ சிம்ம மாச்சு பண்ணும் முழுக்க எந்த சிம்மில் போட்டாலும் நீ ஃபாலோ பண்றாங்க. லெவல் 1 நான் எந்த ஒண்ணுக்குமே போலையே. 1வது கூட பள்ளிக்கூடம் போகாதவன லெவல் 1 போனன்ற அவ பாட்டுக்கு. வீட்டுல வேற என்ன 12 மணிக்கு உனக்கு போன் வருது. ஆறா பொம்பளை பேசுறா என்னடா இருக்காங்க. வீட்டுல வேற சண்டை வருதுமா. ஏக்கா நீங்க இதை சீக்கிரமா நிப்பாட்டி கொடுக்கா. ஹலோ. ஓகே சார், கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு 7 நாள்ல தான் கிளியர் ஆகும். இது உடனே உங்களுக்கு கிளியர் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிருப்பேன். ஏன்னா இது நாங்க உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 6 மந்த் கழிச்சு தான் நீங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனாலதான் 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகுது சார் இதுக்கு. ஏக்கா நான் எங்க சொந்தக்காரங்கிட்ட பூரா உள்ள வேலை செய்யறவங்கிட்ட பூரா கேட்டேன். நீ கஸ்டமருக்கு போன் போட்டாக்க ஒரு செகண்ட் நிப்பாட்டி விட்டுருமுன்னு சொன்னாங்க. நீங்க உங்ககிட்ட சொன்னா 7 நாள் ஆகுன்றீங்க. 7 நாளைக்கு அப்ப நீங்க 7 நாள் ஆகுன்றீங்களாக்கு 7 நாளைக்கு நான் போனத்தை அமைச்சு வைக்கணும். நீங்க சொல்றது புரியுது. அதுக்கான ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் எல்லாம் உடனே நாங்க ஸ்டாப் பண்ணி கொடுத்துடலாம் சார். கம்பெனி கால்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஏமா அந்த போன் எனக்கு மட்டும் வருது, மத்த ஜில்லுக்கு யாருக்குமே வர மாட்டேது. எல்லா நம்பருக்குமே தான் சார் போகும். இல்ல என் கூட இருக்கிற ஓட போனதை வச்சுக்காங்க. நான் பேசுறது ஓட போன்ல இருந்து பேசுறேன். இவங்களுக்குலாம் வர மாட்டேது. அவங்க கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா வராது. இனிமேல் வந்துச்சாக்கு நான் வேற சிம்மு மாத்திருக்கேன். அப்புறம் அந்த சிம்முக்கு வருது. இது எப்படியாச்சும் நிப்பாச்சு விட்டுருமா. நான் 7 நாளைக்கு போனவே ஆன் பண்ணல. ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கு நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஆமா, தேங்க்யூங்க சார்.
198 இதுல ஒரு ரெக்கார்டிங் பதிஞ்சு வச்சிருப்பேன். எனக்கு ஏற்றி விடு, உங்களோட பேசணும்ல. புல்டூத் வழியா ஏற்றி விடு.